Hello everyone, I am Kaushik. Welcome to my YouTube channel, The Focus Education Center. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 3rd ஸ்டாண்டர்ட் உடைய CBSE NCERT சிலபஸ் மேக்ஸ் சாப்டர் 3 கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்துருங்க. அப்புறம் வந்து செகண்ட் பார்ட் பாருங்க. இன்னைக்கு என்ன இப்போ பாருங்க சேம் டு சேம் அப்படிங்கறாங்க. My aunt gifted as a board game. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஆன்ட்டி வந்து அவங்க அத்தை வந்து ஒரு போர்ட் கேம் gift பண்றாங்க. இதுதான் போர்ட் கேம். அது செஸ், அப்புறம் இந்த பிசினஸ் கேம்ஸ்லாம் சொல்லிட்டு ஆடுவோம். ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் இது எல்லாமே போர்ட் கேம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஐ wondered what if the difference between a square and a rectangle சொல்லிட்டு கேட்குறாங்க. The chess and ludo boards are also square in shape. செஸ் போர்டும் லூடோ போர்டும் ஸ்கொயரில் தான் இருக்குது, ஷேப் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது. பட் when I fold them they become a rectangle. ஆனால் அதை அப்படி ஃபோல்டு பண்ணும் போது ரெக்டாங்கிளாக மாறிடுது அப்படின்றாங்க. ஓப்பன் பண்ணும் போது இந்த சைடு ஸ்கொயர் இருக்குது, சாரி இந்த சைடு செஸ் இருக்குது, இந்த சைடு லூடோ இருக்குது. ரெண்டுத்தையும் மூடும் போது ரெக்டாங்கிள் ஷேப்பாக மாறிடுது அப்படின்றாங்க. I found a difference look at their sides. In a rectangle all sides do not necessarily have to be equal in length. It is enough to have just the opposite sides be equal in length. அப்போ என்ன சொல்கிறான், ரெக்டாங்கிள் நான் பார்க்கும் போதும் ஸ்கொயர் பார்க்கும் போதும் ரெக்டாங்கிளில் ஆப்போசிட் சைட்ஸு லென்த்து சேமாக இருக்குது அப்படிங்கிறான். இந்த ஸ்கொயர் ஆல் சைட்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் இன் லென்த். ஸ்கொயரில் எல்லா சைடும் ஈக்குவலாக தான் இருக்குது அப்படிங்கிறான். இப்போ பாருங்க, இவங்க சொன்னது போத் ஹேவ் டேஷ் சைட்ஸ். போத் ஹேவ் எத்தனை சைட்ஸ் இருக்குது, அதாவது இப்போ ஸ்கொயர் இது ஒரு ரெக்டாங்கிள், ஸ்கொயரு ஒரு ரெக்டாங்கிள், ரெண்டுத்துக்குமே எத்தனை சைடு இருக்குது, இது ஒரு 1 2 3 4, இதுக்கு 4 சைட்ஸ், இதுவும் 1 2 3 4, அப்போ ரெண்டுத்துக்குமே என்ன இருக்குது 4 சைட்ஸ் இருக்குது. அப்போ 4 சைட்ஸ். போத் ஹேவ் டேஷ் கார்னர்ஸ். ரெண்டுத்துக்கு எத்தனை கார்னர்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள், இது 1 இது 2 இது 3 இது 4, அதே தானே இங்கேயும் இருக்குது, 1 இது 2 இது 3 இது 4, அப்போ ரெண்டுத்துக்குமே 4 கார்னர்ஸ் தான் இருக்குது. 4 சைட்ஸ் இருக்குது, 4 கார்னர்ஸ் இருக்குது. How many squares do you see in this diagram? இதில் மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கேட்குறாங்க. இது பாருங்கள், இது வந்து ஒரு 1, இது வந்து 1, இது 2 இது 2, நடுவில் ஒன்று சென்டராக இருக்கா, இது வந்து 3 1 2 3. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு 4, நெக்ஸ்ட்டு இது வந்து 5. டோட்டலாக அவுட்டர் சர்க்கிள் பெரிய ஸ்கொயர் இருக்குல்ல, இது மொத்தமாக சேர்த்து 6. வேறு எதனா விட்டோமா, அவ்வளோதான். மொத்தம் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. 6 ஸ்கொயர்ஸ் வந்து இருக்குது இந்த பாக்ஸில். ஓகேவா? இல்லை நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா கண்டுபிடிங்க. ஆனால் இதில் 6 இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் ஓகே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சிம்பிள் போட்டுக்கோங்க. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிஸ்க்கு இல்லை வேறு எதனா குரூப் இருக்குது அப்படின்னா அந்த குரூப்லேயோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிஸ்க்கோ நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? அப்போ தான் எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் லைக்ஸும் இன்க்ரீஸ் ஆக தான் உங்களுக்கு வீடியோஸ் போட எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் மறக்காமல் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு டொனேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த QR கோட் மூலியமாகவும் ஸ்கேன் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லை அந்த UPI மூலியமாகவும் எங்களுக்கு டொனேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி டியூஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஆன்லைன் டியூஷன்ஸ், ஆஃப்லைன் டியூஷன்ஸ் அண்டு ஹோம் டியூஷன்ஸ். ஹோம் டியூஷன்ஸ் மட்டும் சென்னை சர்க்கிளில் மட்டும்தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது இந்த அகாடமிக் இயர் வந்து ஓவர் ஆக போகுது, எக்ஸாம்ஸ் வரப்போகுது, ஓவர் ஆகிடும். ஸோ அடுத்த அகாடமிக் இயருக்கு உங்களுக்கு டியூஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணிடுங்க மெசேஜாக, ஆர் எங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணியுமே நீங்கள் டீட்டெயில்ஸை சொல்லி உங்களோட டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சம்மர் கிளாஸ் அட்மிஷனும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போயும் நீங்கள் கால் பண்ணி சம்மர் கிளாஸ்க்கான ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, here is a square, draw 2 bigger square around this square. அப்போது ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, 2 பெரிய ஸ்கொயரை இதை சுற்றி நம்ம ட்ரா பண்ணணும். இதை சுற்றியும் பண்ணலாம், இல்லை பக்கத்துலேயும் பண்ணலாம், நாம் சுற்றியே பண்ணலாம். இப்போ நம்ம இப்போ ஒரு பெரிய ஸ்கொயர் வரையலாமா, இங்கே ஒரு ஸ்கொயர் வரையலாம். ஸோ இது ஒரு ஸ்கொயர், அதோட இது பெருசாக இருக்கா, பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஸ்கொயர், அதோட ஓகேவா? இது ஒரு ஸ்கொயரா, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இப்படி வரணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்கொயர், அவ்வளோதான். ஸோ ஸ்கொயரா. நெக்ஸ்ட் போகலாமா? யூஸ் மேட்ச் ஸ்டிக் டு
Make a square so that it has square on all its side. How many squares did you get? ஒரு மேட்ச் ஸ்டிக் எடுத்துட்டு அந்த ஷேப்பை வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் உருவாக்கணும். எத்தனை வச்சு? டு மேக் அ ஸ்கொயர், ஸ்கொயர்னாலே 4 சைடு தான் இருக்கும். ஸோ அப்போ 4 ஸ்டிக் தான் வைக்கணும். ஆல் இட் சைட். ஹவு மெனி ஸ்கொயர்? ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கொயராக மேக் பண்ணோம். அப்போ எத்தனை சைடு வச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாருங்கள், இது ஒரு ஸ்கொயரா, இதில் வந்து ஒரு 4 மேட்ச் ஸ்டிக் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்கொயர், இதில் ஒரு 4 மேட்ச் ஸ்டிக் வைக்கிறேன். மறுபடியும் இதில் மறுபடியும் இங்கே ஒரு ஸ்கொயர் வைக்கிறேன். மறுபடியும் இங்கே ஒரு ஸ்கொயர் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மேட்ச் ஸ்டிக்கில் வைக்கலாமா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்படி வைக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து இருக்கும். எல்லா சைடுமே நம்மளுக்கு ஸ்கொயர் கிடைக்கும். பாருங்கள், இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர், அண்ட் இதுவும் ஒரு ஸ்கொயர் தான், அண்டு இதுவும் ஒரு ஸ்கொயர் தான். அப்போ ஆல் சைட்ஸ் ஆர் ஸ்கொயர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. 4 சைடும் நம்மளுக்கு ஸ்கொயர் கிடச்சிருச்சு. ஸோ இங்கேயும் ஸ்கொயர் கிடச்சிருச்சு, இங்கேயும் ஸ்கொயர், இங்கேயும் ஸ்கொயர், இங்கேயும் ஸ்கொயர். ஆல் சைட்ஸ் ஆர் ஸ்கொயர். போட்டாச்சா? உங்களுக்கு எப்படி வருதோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, கம்ப்ளீட் த ஸ்கொயர்ஸ் யூஸிங் த சைட்ஸ் கிவன் பிலோ. ஸோ ஆல்ரெடி ஒரு சில சைட்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஸ்கொயரை கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணலாமா? ரெக்டாங்கிளுக்கு பண்ணோம்ல, அதே மாதிரி தான். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்கொயர்ஸ். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்கொயர். நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது ஒரு ஸ்கொயர். நெக்ஸ்ட் இது ஒரு ஸ்கொயர். ஓகேவா? பண்ணியாச்சா? ஸ்கொயர் முடிஞ்சிருச்சா? இது மட்டும் இப்படி வந்துட்டு இப்படி போகணும். ஓகேவா? ஸ்கொயர் முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட், யூஸ் த ஸ்கொயர் கட் அவுட்ஸ் ஃப்ரம் த புக் டு டூ திஸ் ஆக்டிவிட்டி. அப்போது ஸ்கொயர் கட் அவுட்டு, ஸ்கொயரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஆக்டிவிட்டியை பண்ணுங்கன்றாங்க. ஹவு மெனி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கேன் யூ மேக் பை ஜாயினிங்? 2 3 4. எத்தனை டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை வந்து நீங்கள் ஸ்கொயரை வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா வருது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? அதை நீங்கள் கட் பண்ணி எத்தனை ஷேப் வருதுன்னு பாருங்கள். ஸ்கொயரை கட் பண்ணி 2 ஸ்கொயர் வருதா, 3 ஸ்கொயர் வருதா, 4 ஸ்கொயர் வருதா அப்படின்றத பாருங்கள். ஷோ தெம் இன் அ டாட் கிரிட். சம் டாட்ஸ் கிரிட்ஸ் ஆர் ப்ரொவைட் இன் த பேக் ஆஃப் த புக். அப்போது உங்களோட புக் பேக்கில் சில டாட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணிடலாமா? ஏன்னா அதை ஸ்கொயர்ஸை கட் பண்ணி கட் அவுட்டை எடுத்து ஒரு ஸ்கொயராக ஜாயின் பண்ணி எத்தனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர்னா நீங்கள் இன்னொரு ஸ்கொயரை இந்த சைடும் வைக்கலாம். அப்போ வச்சா அது மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ஆயிடுமா? இன்னொரு ஸ்கொயரை நீங்கள் இந்த மாதிரியும் வைக்கலாம். 3 ஸ்கொயர்ஸ். 4th ஸ்கொயரை நீங்கள் இப்படி வச்சா என்ன ஆகும்? ஒரு பிக் ஸ்கொயராக மாறிடுமா? 4 ஸ்கொயரை தனித்தனியாக வச்சா ஒரு பிக் ஸ்கொயராக மாறிடுமா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? டிக் த ஷேப் தட் ஆர் ரெக்டாங்கிள்ஸ். அப்போ இதெல்லாம் ரெக்டாங்கிள்ஸ், அதெல்லாம் டிக் பண்ணும். இது பாருங்கள், இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், இதுவும் ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ராம்பஸ். இது ரெக்டாங்கிள் மாதிரி தானே இருக்குது, ஏன்னா சைடாக இருக்குது அப்படின்னா அதுவே ராம்பஸ், ரெக்டாங்கிள் கிடையாது. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் போகலாமா? ரைட் விச் ஃபிகர் ஆர் நாட் ரெக்டாங்கிள், எக்ஸ்பிளைன் ஒய். எந்தெந்த ஃபிகர்லாம் ரெக்டாங்கிள் இல்லை ஏன்னு கேட்குறாங்க. ஸோ எந்தெந்த ஃபிகர்லாம் ரெக்டாங்கிள் இல்லை? ஒரு ஸ்கொயர் வந்து ரெக்டாங்கிள் இல்லை, ஏன்னா அது வந்து ஸ்கொயர், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஒரு ட்ரையாங்கிள் வந்து ரெக்டாங்கிள் கிடையாது, ஏன்? அது வந்து 3 சைட்ஸ் தான் இருக்குது. ரெக்டாங்கிளுக்கு 4 சைட்ஸ் அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் வந்து எக்ஸ்பிளனேஷன். கேன் யூ ஃபோல்ட் ஆல் த கார்னர்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் ஷீட் இன் சச் அ வே தட் த நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் ரிமைன்ஸ் த சேம். அதாவது ஒரு ஸ்கொயர் ஷீட், ஓகேவா? இதை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ஃபோல்டு பண்ண சொல்கிறாங்க. எந்த சைடு? இப்போ இப்படி இருக்குன்னா இந்த நடுவில் இப்படி ஃபோல்டு பண்ண சொல்கிறாங்க, இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன மாறும்? இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடைக்குமா? ஃபோல்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். அப்பயுமே அதுக்கு 4 கார்னர்ஸ் இருக்குமான்னு கேட்டால் ஆமாம், 4 கார்னர்ஸ் தான் இருக்கும். ஏன்? நிறைய பேர் நினைக்கலாம் இது 1 2 3 ட்ரையாங்கிளுக்கு 3 கார்னர்ஸ் தானே, எப்படி வந்து 4 கார்னர்ஸ்ன்னு சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கலாம். ஏன் அப்படின்றனா, இப்போ பாருங்கள், இது ட்ரையாங்கிளாக நம்ம மடித்து வச்சுருக்கோம். இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது, ஆனால் இது வந்து ஸ்கொயர் பேப்பரா. அப்போது அந்த பேப்பரோட வேல்யூ இந்த இடத்துல 2 கார்னர்ஸ் இருக்கும். அப்போது இது ஒரு கார்னர் அண்டு இது ஒரு கார்னர், 2 கார்னர்ஸ் இருக்கும். அப்போ 2, இது 3, இது 4. அப்போ 4 கார்னர்ஸ் இருக்கா? அப்போ ரிமைன்ஸ் சேம் தான் இருக்கும். எஸ், இட்ஸ் ரிமைன்ஸ் த சேம். மேக் அ ஸ்கொயர் ஆன் அ கார்ட்போர்ட் ஷீட் அண்ட் கட் அலாங் த டாட்டட் லைன்ஸ் marked on the square as shown to get 4 triangles. Makes as many different shapes as possible by joining 3 triangles together. How many shapes can you make? Now try with
4 triangles together அப்படின்றாங்க. ஒரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி எடுத்து இந்த டாட்டட் லைனை கட் பண்ணி எடுத்துக்க சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஓகேவா, இந்த டாட்டட் லைனை கட் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கிடைக்கும்? இங்கே பாருங்கள், 1 2 3 4. அப்போ நம்மளுக்கு 4 triangles நம்மளுக்கு கிடைக்குமா? 4 triangles நம்மளுக்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஹவு many shapes கேன் யூ மேக்? இதை வச்சு நம்ம எத்தனை ஷேப் வரையலாம்? ஆல்ரெடி ஒரு ஸ்கொயராக தான் இருக்குது, அப்போ 2 shapes. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள், சாரி இது ஒரு ட்ரையாங்கிள். அகைன் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வைக்கிறேன். அது இங்கே ஒரு ட்ரையாங்கிள் நான் வச்சேன் அப்படின்னா எனக்கு ஸ்கொயராக கிடைக்குமா? இங்கே ஒரு ட்ரையாங்கிள் நான் வைக்கிறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு ஸ்கொயராக ஜஸ்ட்டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணால் அந்த ஸ்கொயராக மாறிடுமா? ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஷேப்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இன்னொரு வாட்டி வைக்கிறேன். அகெயின் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வைக்கிறேன். ஓகேவா, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வைக்கிறேன். இது மொத்தமாக சேர்த்து எப்படி இருக்குது? ஒரு பெரிய ட்ரையாங்கிளாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்கொயர் கார்னர். விச் டைல் வில் ஃபில் இன் த கார்னர் ஆஃப் திஸ் டேபிள்? இந்த டேபிளில் எந்த டைல் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும்? வில் த சேம் டைல் ஃபிட் இன் த கார்னர் ஆர் த மேத் புக்? அதாவது இந்த இடத்துல சேம் டைல் வச்சு ஃபில் பண்ணலாமா இல்லை மேத் புக் வச்சு ஃபில் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அந்த கார்னர்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் த சேம், ஸ்கொயரோடைய கார்னர்ஸ் வந்து சேமாக இருக்குமா? ஹவு டு யூ நோ? பைல் அப் சம் ஸ்கொயர்ஸ் ஓவர் ஒன் அனதர் அண்டு சி. இப்போது வந்து ஆமாம் சேமாக தான் இருக்கும். எஸ், இட் இஸ் சேம். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்குது. இப்போது இந்த இடத்துல எவ்வளோ ஸ்கொயர், இந்த இடத்துல எவ்வளோ லென்த்து வந்து இந்த கார்னரில் இருக்கோ அதே கார்னர் தான் இங்கே இருக்கும். ஏன்? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லா சைடும் ஈக்குவலாக தான் இருக்கணும், அப்போனா தான் அது பேர் ஸ்கொயர். ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இல்லைனா அது வேறு ஏதோ ஒரு ஷேப்புன்னு அர்த்தம். ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்க போய் தான் இதை நம்ம ஸ்கொயர்னு சொல்கிறோம். ஓகேவா, 2 sides ஈக்குவலாக இருந்தால் அது ரெக்டாங்கிள்னு சொல்ல போகிறோம். அப்போ இதே மாதிரி இந்த ஸ்கொயருக்கு மேலே இன்னொரு ஸ்கொயர் நம்ம வச்சோம் அப்படின்னா இதுமாரி தானே கரெக்டாக தானே இருக்கும். ஸ்கொயருக்கு மேலே இன்னொரு ஷேப்பை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதே ஷேப்பில் தான் இருக்க போகுது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் புக்கு வச்சுருக்கீங்க, அது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. உங்கள் கிளாஸில் இருக்க எல்லாருமே அந்த புக்கு வச்சுருக்காங்க, அதே ஷேப்பில் தானே இருக்கும். ஒருத்தரும் ஒரு ஷேப்லேயே வச்சுருப்பாங்க புக்கை, எல்லாருக்கும் ஒரே ஷேப்பில் தான் இருக்கும். அப்போ அந்த புக்கையும் கிளாஸ் வரைக்கும் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஆர்டராக தானே இருக்குது. ஆர்டராக சப்மிட் பண்ணிங்கன்னா ஆர்டராக இருக்கும், கொஞ்சம் கலைஞ்சி சப்மிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலைஞ்சி போயிருக்கும். ஓகே, ஆர் த கார்னர்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் த சேம்? ஹவு டு யூ நோ? அப்போ கார்னர்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். இப்போ இங்கே என்ன லென்த் இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும், இங்கே என்ன லென்த் இருக்கோ அதுதான் இங்கே இருக்கும். இந்த கார்னர் எவ்வளோ இருக்கோ அதுதான் இங்கே இருக்கும். ஏன்? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த சைடு லென்த்து ஈக்குவல், பிரெத்தும் ஈக்குவல். அப்போ 2 சைடு ஈக்குவலாக இருக்குது, அப்போ அதே தான், இதுவும் சேமாக தான் இருக்கும். பைல் அப் சம் ரெக்டாங்குலர் ஓவர் அண்ட் அனதர் அண்ட் சி. ஸோ அதே மாதிரி தான். ஆர் த கார்னர்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் த சேம்? எஸ், கார்னர்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் வந்து சேமாக இருக்காது. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள். இப்போது இங்கே வந்து இந்த ஸ்கொயர் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு ரெக்டாங்கிள் வைக்கிறேன் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இதுக்கு மேலே நான் ஒரு ரெக்டாங்கிள் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒன்று இதோட முடிச்சிடலாம், இல்லை கொஞ்சம் இதோட பெருசாக போகலாம். அப்போ இந்த சைடு லென்த் இதோட முடிச்சிருது, எனக்கு இவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குது. அப்போ வந்து சேமாக இல்லை, நோ. ஏன்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க நோட்டு மேலே ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் நோட்டை வச்சிங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேப்பர்ஸே கிழிச்சு ராக்கெட் செய்வாங்க சில பேர். அப்போ கிழிச்சு என்ன பண்ணுவான், ஸ்கொயர் ஷேப்பில் வரணுன்றதுக்காக கீழே எக்ஸ்ட்ரா சம் ஸ்பேஸ் இருக்கும் ரெக்டாங்கிள் ஷேப்பில், அதை மடித்து அதையும் கிழிச்சு பேப்பர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் அப்போ தான் மாறும். ஓகேவா? ஸோ நேம் சம் ஆப்ஜெக்ட் இன் யுவர் கிளாஸ் தட் ஹேவ் ஒன்லி ஸ்கொயர் கார்னர்ஸ். ஸ்கொயர் கார்னர் இருக்கிற ஆப்ஜெக்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், பாக்ஸ் வச்சுருப்பாங்க, பாக்ஸ். பிளாக் போர்டெலாம் வந்து ரெக்டாங்கிள். பென்சில் பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதியாச்சு, பாக்ஸ் எல்லா ஷேப்லேயுமே இருக்கும். எரேசர்ஸ், ஷார்ப்னர். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதான், ஷார்ப்னர் வந்து எல்லா ஷேப்லேயுமே இருக்குது, எரேசரும் எல்லா ஷேப்லேயும் இருக்குது. ஸோ நம்ம எழுதிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட், let us decorate this frame with threads. The corners of a square and the rectangulars are square corners. Are the corners of this shape the same as that on a square and a rectangle? அதாவது இந்த கார்னர் ஆஃப் இந்த ஷேப்போடைய கார்னர் வந்து ரெக்டாங்கிளும் அண்ட் ஸ்கொயரும் சேம் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, இங்கே வந்து பாருங்கள், இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெக்டாங்கிளில் நம்ம அந்த இது வரைகிறோம் அப்படின்னா இது வந்து சேமாக இருக்கும். ஒரு ஸ்கொயர் வச்சு வரையணும்னா சேமாக இருக்குமா? சேமாக இருக்காது. நம்ம முன்ன படிச்சது தான், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
அதே மாதிரி இந்த ஸ்கொயரும் இந்த இதுவும் வந்து சேமாக இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், லென்த் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம டெக்கரேட்லாம் பண்ணுவோம்ல. கேன் யூ ஜாயின் 2 பேப்பர் ஸ்ட்ரைப்ஸ் டு ஷோ டிஃப்ரெண்ட் கார்னர்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம ஆங்கிள்ஸ் படிச்சிருப்போம்ல, ஷேப்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ அதில் வரும். இது என்னது? அக்யூட் ஆங்கிள், இது ஸ்ட்ரைட் ஆங்கிள், இது அப்டியூஸ் ஆங்கிள். இப்போது இந்த மாதிரி 2 ஸ்ட்ரைப்ஸ், ஒரு ஸ்ட்ரைப் இன்னொரு ஸ்ட்ரைப் குச்சினே வச்சுக்கோங்க, இல்லை பேப்பர்னே வச்சுக்கோங்க, ரெண்டுத்தையும் ஒரு கார்னரை ஜாயின் பண்ணிட்டா இந்த மாதிரி இருக்குமா? ஸோ லெஸ் தென் ஸ்கொயர். ஸ்கொயர் ஷேப் எப்படி இருக்கும்? ஸ்கொயர் ஷேப் இப்படி தான் இருக்கும். அப்போது இப்படி அதை வச்சாதான் இது ஸ்கொயர் கார்னர். இதை இப்போ கம்மியாக வச்சா இது ஸ்கொயர் ஷேப்பில் வருமா? வராது. அப்போ லெஸ் தென் ஸ்கொயர். இப்போ இங்கே ஸ்கொயர் இருக்குது. இப்போது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைப் இருக்குது, இது இப்படி போகுது. இது என்னது? ஸ்கொயரா? இல்லை, இது மோர் தென் ஸ்கொயர். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், மார்க் த ஸ்கொயர் கார்னர்ஸ் இன் திஸ் ஷேப். அப்போ ஸ்கொயர் கார்னர்ஸ், இது ஸ்கொயரா? ஸ்கொயர். அப்போ கார்னர்ஸ் என்ன? 1, இது 2, இது 3, இது 4. இது ஸ்கொயரா? கிடையாது. இது ஸ்கொயரா? கிடையாது. இது டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. இது நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தாலும் ஸ்கொயர் வராது. இது ஸ்கொயரா? இல்லை, இது ஸ்கொயர் தான். இது ரொட்டேட் பண்ணால் ஸ்கொயர் வரும். இப்போ 1, 2, 3, 4. இதுவும் வந்து ஸ்கொயர் கார்னர் தான். கட் ஆகுது இல்லை, கரெக்டாக கட் ஆகுது எல்லாமே வந்து ஸ்கொயர் கார்னர்ஸ் தான். அப்போ இதுவும் 4 தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. கனெக்ட் த டாட்ஸ் டு மேக் சம் ஸ்கொயர்ஸ். ஹவு மெனி டிஃப்ரெண்ட் ஸ்கொயர்ஸ் டிட் யூ கெட்? இப்போது இந்த டாட்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் ஒரு சில வேலை, அப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் கிடைக்கும்ன்றாங்க. பார்ப்போமா? இங்கே பாருங்கள், 1, 2, 3, இது 4. இது ஒரு ஸ்கொயரா? இது ஒரு ஸ்கொயரா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது ஒரு 1, 2, 3, 4. இது ஒரு ஸ்கொயரா? ஓகேவா? மொத்தம் நம்மளுக்கு 2 ஸ்கொயர் கிடைக்குது. அப்போது 2 ஸ்கொயர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், லுக் அட் த பிக்சர் given below and answer the following. இந்த பிக்சரை பார்த்து ஆன்சர் கண்டுபிடிங்கன்றாங்களா? கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர் ஆஃப் கார்னர்ஸ். இப்போ மொத்தம் எத்தனை கார்னர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? கார்னர்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. 1, இது 2, இது 3, அகெயின் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 கார்னர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? 13 கார்னர்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் 13. சர்க்கிள் த ஸ்கொயர் கார்னர்ஸ். ஸ்கொயரோடைய கார்னர் மட்டும் சர்க்கிள் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்கொயர் கார்னர், இது ஒரு ஸ்கொயர் கார்னர். 1, 2, இது 3, இது 4. அப்போது 4 கார்னர்ஸ் இருக்குது, 4 சர்க்கிள் கார்னர்ஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. இதோட உங்களுடைய இந்த டாப்பிக்கான கொஸ்டின்ஸும் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம். ஓகேவா? அன்டில் நீங்கள் என்ன பண்ணோம்? ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.